என் அரசியல் பொது வாழ்வில் எனக்கு கிடைத்த அங்கீகாரமாக பார்க்கிறேன். ஏற்றுக்கொண்டிருக்கிற கோட்பாடு என்பது, ஏற்றுக்கொண்டிருக்கிற லட்சியம் என்பது 50 ஆண்டு கால தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு சினிமாவை சார்ந்து பரிதாரம் பூசி அல்லது நாடகங்களில் நடித்து எனதருமை சிவகங்கை சீமையில் இணைந்திருக்கிற அனைத்து உறவுகளே, இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசிய பல தலைவர்கள் தமிழ்நாடு எந்த சூழலில் இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார். அவரவர்களின் ஆதிக்கம், தமிழக இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உரிமை பறிப்பு, தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை முழுவதுமாக தனதாக்கிக் கொள்ளுகிற வடநாட்டு மார்வாடி சேட்டு ஜெயின்களின் மிகப்பெரிய பொருளாதாரம், தமிழ் சமூகத்தின் ஆதிக்குடியான வேறு குடியான என் தமிழ் சமூகம் இந்த இளைய சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய மத்திய அரசு பதவிகளிலே எல்லா இடங்களிலும் மண்ணுக்கான, மக்களுக்கான, இயற்கைக்கான, நீருக்கான, மரங்களுக்கான, அனைத்து உயிர்களுக்கும் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தையும் பழக்கத்தையும் ஒழிக்க வேண்டும், இளைஞர்களை எழுச்சி பெறுங்கள் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி. வேல்முருகன் அறைகூவல். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் இணைப்பு விழாவானது சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்றது. இதில் ஒரே நாளில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களை தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் தலைவரும் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமான தி. வேல்முருகன் அவர்கள், இந்த கால இளைஞர்கள் அளவுக்கு அதிகமான போதைப் பொருட்களுக்கு அடிமையாக உள்ளதாகவும், வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு சுய ஒழுக்கமும் கட்டுப்பாடும் மிகவும் அவசியம் என்றும் பேசினார். மேலும் இதற்கு முன்னால் நீங்கள் போதைப்பொருள் உபயோகித்து இருந்தாலும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்த பிறகு அது போன்ற தீய பழக்கங்களை வைத்துக் கொள்ளக் கூடாது என அந்த கட்சியின் புதிய உறுப்பினர்களுக்கு அறிவுரை வழங்கினார். அத்துடன் இந்த கால இளைஞர்கள் அதிக அளவு போதைப்பொருள் பயன்படுத்துவதால் தான் நாட்டில் தேவையற்ற வன்முறை நிகழ்வதாகவும் வருத்தம் தெரிவித்தார். படையின் தலைவன் அருமை தம்பி முருகானந்தம் அவர்களே, அவரோடு நான் எப்பொழுதும் சொல்லுவேன், முருகானந்தத்தோடு ஒரு 10 இளைஞர்கள் இருக்கிறார்கள். எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். தம்பி ஜெரோனோடு ஒரு 10 இளைஞர்கள் இருக்கிறார்கள். எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்வேன். இப்போது நாங்கள் 10 பேர் அல்ல, ஏற்கனவே ஒரு இணைப்பு விழா, இது 2வது இணைப்பு விழா. சிவகங்கை சீமையில் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்பதை உறுதி செய்கின்ற வகையில் இந்த இணைப்பு விழாவில் பங்கெடுத்துக் கொண்டு மிகச்சிறப்பாக பணியாற்றியிருக்கின்ற அருமை தம்பி முன்னாள் மாவட்ட செயலாளர், இன்று மீண்டும் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்க இருக்கின்ற மலை பாலா அவர்களுக்கும், அரசியல் அதிகாரம் எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை நிரூபிக்கின்ற வகையில் தமிழ்நாடு அரசின் முகப்பு வருவாய் இடமாக இந்த மாவட்டத்தின் நுழைவாயிலில் எமது தமிழீழ தேசிய தலைவரை நிறுத்தி வந்து போகின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களும் அரசு அதிகாரிகளும் தடை செய்த காவல்துறையும் பார்க்கின்ற வகையில் எம் தமிழீழ தேசிய தலைவரை நிறுத்திய அருமை தம்பி ராஜேஷ் அவர்களே, இந்த பணியில் தன்னை இணைத்துக் கொண்டு பங்காற்றியிருக்கிற என் அனைத்து கரும்புலிகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பெலிக்ஸ் அவர்களே, என் அருமை தம்பி குட்டிமணி அவர்களே, இந்த நகரத்தினுடைய செயலாளராக இருந்து பணியாற்றிய அருமை தம்பி அஜித் அவர்களே, அருமை தம்பி அருண் பாண்டியன் அவர்களே, சபரி அவர்களே, வினோத் அவர்களே, ஹரிகிருஷ்ணன் அவர்களே, சுந்தரமூர்த்தி அவர்களே, தயா அவர்களே, லோகேஷ் அவர்களே, கோகுல் அவர்களே, மாதேஷ் அவர்களே, வெங்கடேஷ் அவர்களே, பாரதி கண்ணன் அவர்களே, அழகர் அவர்களே, கதீர் அவர்களே, தீபக் அவர்களே, பாரதி அவர்களே, வேல்முருகன் அவர்களே, கர்ணன் அவர்களே, டேனியல் அவர்களே, பத்தியநாதன் அவர்களே, ராபின் அவர்களே, ஜான் பாலா அவர்களே, பாலாஜி அவர்களே, அருண் அவர்களே, விஜய் அவர்களே,
மற்றும் குப்தர் அவர்களே, ராம் லியோ அவர்களே, காளீஸ்வரன் அவர்களே, மகேஸ்வரன் அவர்களே, இந்த சிவகங்கை சீமையின் மண்ணின் மைந்தர்களாக நின்று அருமை தம்பி முருகானந்தம் அவர்கள் தலைமையின் கீழ் மிகச்சிறப்பாக ஒவ்வொரு நடவடிக்கையும் கட்சியின் செயல்பாடுகளையும் திட்டமிட்டு மிகச்சிறப்பாக செயலாற்றி வருகின்ற அத்தனை செயல் வீரர்களையும், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலராக இருந்து இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிற காரைக்குடி துரைப்பாண்டி அவர்களே, அருமை காரைக்குடி முருகன் தோழர் அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற நம்முடைய ஜெரோன் குமார் அவர்கள் மாநில இளைஞருடைய செயலராக இருந்து பணியாற்றிய ஜெரோன் அவர்களோடு வருகின்றிருக்கின்ற அருமை தம்பிகள் அந்தோணி, ராமூர்த்தி, மணிகண்டன் உள்ளிட்ட தோழர்களே, முருகானந்தம் அவர்களுக்கு தோளோடு தோள் நின்று துணையாற்றுவதற்கு மாநில இளைஞருடைய செயலராக பொறுப்பேற்றிருக்கிற அருமை சகோதரர்கள், ஆற்றல் மறவர்கள், நம்முடைய புதுக்கோட்டை நியாஸ் அவர்களே, சேலம் பிரம்மமூர்த்தி அவர்களே, அருமை சகோதரர் அன்சாரி அவர்களே, ரஞ்சித் அவர்களே, அருமை சகோதரர் கலை அவர்களே, அருமை சகோதரர் சதீஷ் அவர்களே, அருமை சகோதரர் முத்துப்பாண்டி அவர்களே, அருமை சகோதரர் சித்திக் அவர்களே, அருமை சகோதரர் ராமமூர்த்தி அவர்களே, அருமை சகோதரர் கமர் அவர்களே, நியாஸ் அவர்களே, ராஜா அவர்களே, சார்லஸ் அவர்களே, முத்துக்குமார் அவர்களே, பாஸ்கர் அவர்களே, அரசு அவர்களே, மோகன்ராஜ் அவர்களே, சேலத்திலிருந்து தொடர்ச்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு பிரம்மமூர்த்தி போன்ற தம்பி கவியரசன் போன்றவர்களை இணைத்து வருகின்ற மோகன்ராஜ் அவர்களே, உதயா அவர்களே, டேவிட் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் முன்னணி தலைவர்களாக மேடையில் வீற்றிருக்கின்ற எனதருமை தோழர் மதுரை வெற்றி குமரன் அவர்களே, அண்ணன் புதுக்கோட்டை தனசேகரன் அவர்களே, அருமை தம்பி குமரவேல் அவர்களே, அருமை சகோதரி இலக்கியா அவர்களே, அருமை சகோதரர் மதுரை ராஜ்குமார் அவர்களே, கீழை பிரபாகரன் அவர்களே, வழக்கறிஞர் எழில் அவர்களே, அடுத்தது முருகானந்தத்தினுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியை வலு சேர்க்கின்ற பணியில் தன்னை ஈடுபடுத்திக்கு வருகின்ற அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே, இன்னும் எண்ணற்ற உறவுகளின் பெயர்களை என்னால் வாசிக்க முடியவில்லை. பிரபாகரன் கலைக்கூடத்தின் சார்பாக வந்து நேரலையில் ஈடுபட்டிருக்கிற அருமையின் உறவே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, அருமை தம்பி முருகானந்தனுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த திருமண மண்டபத்தை தந்து உதவிய இதன் உரிமையாளர் அவர்களே, குடும்பத்தோடு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உறவுகளாக வந்து அமர்ந்திருக்கின்ற எனதருமை தாய்மார்களே, தங்கைகளே, இந்த வாசிப்பில் இடம்பெறவில்லை என்றாலும் கூட இன்றைக்கு அருமை தம்பி முருகானந்தனோடு இருக்கின்ற அது பாலாவாக இருக்கலாம், ராஜேஷாக இருக்கலாம், குட்டிமணியாக இருக்கலாம், பெலிக்ஸாக இருக்கலாம், ஏனைய தோழர்களுடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று அரங்கம் முழுவதும் நிறைந்து இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு செயலாற்ற வருகின்றிருக்கின்ற அத்தனை என் உறவுகளையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆரத் தழுவி அன்புகரம் நீட்டி அரவணைத்துக் கொள்வதில் பெருமை அடைகிறது. அப்படி வருகின்றிருக்கின்ற அனைத்து உறவுகளையும் இருகரம் கூப்பி வருக 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 என்று வரவேற்று மகிழ்வதிலே பெருமை அடைகிறேன். இந்த மண்ணை குறித்து என் தங்கை இலக்கியா அவர்களும், அருமை தம்பி முருகானந்தம் அவர்களும், அண்ணன் தனசேகரன் அவர்களும், நம்முடைய ஜெரோன் குமார் போன்றவர்களும் எனக்கு முன்னால் பேசிய சகோதரர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள். நான் அதிக நேரம் பேச வேண்டும் என்பதற்காக அருமை சகோதரர் வெற்றி குமரன் அவர்கள் சுருக்கமாக தன் உரையை நிறைவு செய்திருக்கிறார். நான் இவர்களிடத்தில் வேண்டுகோள் வைத்தேன், நான் இந்த முறை குறைவாக பேசுகிறேன், நீங்கள் அதிகமாக நேரம் எடுத்துக்கொண்டு பேசுங்கள் என்று சொன்னேன். ஆனால் இங்கே இளைஞர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், இன்னும் அரசியல் படுத்தப்படாத ஒரு தமிழ் சமூகத்தின் ஒரு கூட்டம் பெரும் எண்ணிக்கையில் இருக்கின்ற ஒரு சூழலில் தங்களை ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கிற இளையோருக்கு முதல் நாளே ஓவர் டோஸ் என்று சொல்வார்கள், அதிகமாக தந்துவிடக் கூடாது என்பதற்காக இங்கே நம்முடைய முன்னெத்தியர்களாக இருக்கின்ற கட்சியின் முன்னணி தலைவர்கள் சுருக்கமாக தன்னுடைய உரையை நிறைவு செய்திருக்கிறார்கள். ஏன் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு
பல்வேறு செய்திகளை எனக்கு முன்னால் பேசிய உறவுகள் இங்கு பேசியிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் அருமை உறவுகளே, இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்ளுகிற நீங்கள் தனி மனித ஒழுக்கம் உள்ளவர்களாக, உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி தாய் தந்தையர் உறவுகள் மதிக்கத்தக்க மனிதர்களாக, நீங்கள் வாழ்கின்ற கிராமம் மதிக்கத்தக்க ஒரு மனிதர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய பெரும் விருப்பம். தனி மனித ஒழுக்கம் என்றால் குடி போதைக்கு, மது போதைக்கு, எந்தவித தீங்கான போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகாமல் பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையர்களை மதிக்கக்கூடியவர்களாக, குழந்தை செல்வங்களை நல்ல முறையில் படிக்க வைக்கக்கூடியவர்களாக, எதற்கும் நான் அடிமையானவன் இல்லை என்று நெஞ்ச நிமிர்த்தி வீரநடை போடக்கூடியவராக நீங்கள் இருக்க வேண்டும். அருமை தம்பி முருகானந்தத்தையும் ஜெரோன்குமார் அவர்களையும் எனக்கு பிடிக்கிறது என்று சொன்னால், இந்த இருவரையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் முன்னணி தலைவர்களை குறிப்பிட்டு பேசாத போது கூட நான் இவர்கள் இருவருடைய செயல்பாடுகளை குறித்து இவர்கள் இல்லாத நேரங்களிலே கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளுக்கு வகுப்படுப்பது உண்டு. அதற்கு அடிப்படை காரணம், அவர்கள் இருவருக்கும் என்னை போல் எந்த தீய பழக்க வழக்கங்களுக்கும் தன்னை அடிமையாக்கி கொள்ளாமல் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில், தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இருக்கிறார்கள். நான் பீடி குடிக்க மாட்டேன், சிகரெட் அடிக்க மாட்டேன், காஃபி டீ கூட குடிக்க மாட்டேன். எந்த ஒரு ட்ரிங்க்ஸ் காலையில் குடிக்கணும், பெப்சி குடிக்கணும், ஃபேண்டா குடிக்கணும், மராண்டா குடிக்கணும், அல்லது வேறு விதமான ஜூஸ் குடிக்கணும், காலையில் எழுந்தா எனக்கு பைத்தியம் முடிச்சு ஒரு டீ குடிக்கலன்னா அப்படி என்று நான் எதையும் நான் அடிமையாக்கி கொள்ளவில்லை. எந்த பிரிதூரும் என்னை ஆட்கொள்ள விடாமல் நான் சுய ஒழுக்கத்தோடு நான் இந்த அரசியல் பேர் இயக்கத்தை ஒத்த கருத்துள்ள இரண்டாம் கட்ட தலைவர்களோடு இதை நாங்கள் வழிநடத்தி வருகிறோம். அப்படித்தான் இன்றைக்கு எனக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கிற அருமை சகோதரர் வெற்றி அவர்கள் கிடைத்திருக்கிறார், அண்ணன் தனசேகரன் அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். ஆக தமிழக வாழ்வுரிமை கட்சியில் பல்லாயிரக்கணக்கானவர் தமிழ்நாடு முழுவதும் இணைகிறார்கள். அந்த உறவுகளிடம் நான் கைகூப்பி வேண்டுவது, முதலில் நீங்கள் நேர்மையானவராக, ஒழுக்கமுள்ளவர்களாக, தனி மனித கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்வேன். கட்சியின் முழு நேர பணியாற்றுகிற தலைமை நிலைய செயலாளர் கடலூர் கண்ணனாக இருந்தாலும், அருமை தம்பி குமரவேலாக இருந்தாலும், அருமை மாரிமுத்தாக இருந்தாலும், இவர்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் ஏதாவது தீய பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதை நீங்கள் விட்டு ஒழியுங்கள் என்று நான் அவர்களை வலியுறுத்துவேன். அப்படி வலியுறுத்தி ஒரு ஒழுங்கு செய்யப்பட்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசியல் பேர் இயக்கமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியை, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் முன்னணி நிர்வாகிகளோடு இந்த இயக்கம் மிகப்பெரிய ஒரு இயக்கமாக வளர்ந்து வருகிறது. இந்த மண்ணுக்கு நான் வருகை தந்த போது, நான் வாழ்கின்ற என் கடலூர் மாவட்டத்தில் அல்லது வட தமிழ்நாட்டில் செய்யாத ஆடம்பரங்களை கூட என் தம்பி முருகானந்தனும் அவனோடு இருக்கிற தம்பிமார்களும் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். எனக்கு அதில் துதியிலும் நாட்டமில்லை. கட்சியின் வண்ணங்களை தாங்கிய பழங்களை கொண்டு கோத்து மிகப்பெரிய கிரேன் ஒன்றை ஏற்பாடு செய்து அதை எனக்கு மாலையாக அணிவித்தார்கள். இங்கு கூட ஆளுயர மாலைகள் அணிவிக்கப்பட்டன. எனக்கு இதில் எதிலும் உடன்பாடு இல்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சி எப்படி நான் சொன்ன எந்த போதை வாசுகளுக்கும் குடிகளுக்கும் தனிமனித ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்று சொல்கிறோனோ, அதேபோல் பட்டாசு வெடிக்காமல், மாலைகள் போடாமல், சால்வைகள் போடாமல், காலில் விடாமல், பாலாபிஷேகம் செய்யாமல், தனிநபர் துதிபாடாமல், தனி மனிதன் ஒழுக்கத்துடன் கூடிய இந்த சிவகங்கை சீமையில் மருது இருவர் என்ற மகத்தான மாவீரர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் எனக்கு சில தம்பிமார்கள் கிடைத்திருக்கிறார்கள். அந்த தம்பிமார்கள் நான் சொன்ன இந்த நிலையில் கொண்டு இந்த மண்ணில் அவர்கள் பணியாற்ற வருகின்ற போது, அவர்கள் அரசியல் செய்ய வருகின்ற போது, இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைத்து என் உறவுகளும் என்ன சாதி என்று எனக்கு தெரியாது, இவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் அனைவரும் என் தமிழீழ தேசிய தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை உயிராக நேசிக்கக்கூடிய தம்பிமார்கள் என்பது மட்டும் எனக்கு தெரியும். அதே நேரத்தில் இந்த மண்ணில் தோன்றி மிகப்பெரிய ஒரு உலகம் வியக்கின்ற ஒரு மகத்தான மன்னராக நம்முடைய வீரத்தாய் வேலு நாச்சியாரின் தளபதியாக குயிலி போன்றவர்கள் தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தில் தற்கொலை படை
கரும்புலி படை என்ற தமிழீழ தேசிய தலைவன் உருவாவதற்கு அவன் வரலாற்று பக்கங்களை புரட்டி படித்த போது சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் சிவகங்கை சீமையில் வேலு நாச்சியாருடைய நம்பிக்கைக்குரிய ஒரு போர் படையில் ஆயுத கிடங்குகளில் குதித்து தன் உயிரை ஆகுதி ஆக்கி கொண்ட அந்த குயிலி நாச்சியாரை கருத்தில் கொண்டுதான், அந்த குயிலி சகோதரியை கருத்தில் கொண்டுதான், அந்த நம்முடைய முப்பாட்டியை கருத்தில் கொண்டுதான் தமிழீழ தேசிய தலைவர் விடுதலை புலிகளில் கரும்புலி என்கிற தற்கொலை பிரிவை உருவாக்கினார் என்று இன்றைக்கு விடுதலை புலிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதை என் அண்ணன் தனசேகரன் கூட இங்கே எனக்கு நினைவுபடுத்தினார்கள். ஆக இந்த மண்ணை நான் மிதிக்கின்ற போதே நான் பெருமை கொள்வேன். வீரம் செறிந்த வீரமிக்க இளைஞர்கள். ஆனால் அந்த வீரமிக்க இளைஞர்களை நம்மை ஆண்ட அரசுகள் ஒரு சாதியத்தின் மட்டத்திற்குள் வைத்திருக்கிறார்கள், அல்லது ஒரு மத ரீதியான வட்டத்திற்கு கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது. இதை இரண்டையும் உடைத்து இந்த மண்ணில் வாழ்கின்ற இந்த வீர பரம்பரையை, இந்த தமிழர் மரபு வழிவந்த என் வீர தமிழர்களை ஒருமுகப்படுத்தி அரசியல் படுத்தி அரசியல் அதிகாரங்களை கைப்பற்றி இந்த மண்ணில் எல்லாம் நம்முடைய உறவுகள் தான். நான் கூட இங்கே வருகின்ற போது வெற்றிகளிடம் கூறி வந்தேன். ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு எமது முன்னோர்கள் வாழ்ந்த பகுதி இந்த சிவகங்கை சீமை. என்னுடைய தாத்தா பாட்டிகள் எனக்கு கதை சொல்லி இருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற திருபுவனம் என்ற பகுதியில் இருந்து பல 300 ஆண்டுகளுக்கு முன்பு படையெடுத்து வந்து வடதமிழ்நாட்டின் ஒரு பகுதியை கைப்பற்றியது நம்முடைய முன்னோர்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நான் சிவகங்கை சீமைக்கு வருகின்ற போதும் சொல்வேன், அருமை தம்பி முருகானந்தம் ஏற்கனவே ஒரு கூட்டம் நடத்துகின்ற போது கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அமைச்சர் குணசேகரன் போன்றவர்கள் கூட நான் அதை பதிவு செய்தேன். அந்த அளவுக்கு இந்த தமிழர் நிலம் பல்வேறுபட்ட இனக்குழுக்களால் ஆட்சி அதிகாரங்கள் செலுத்திய ஒரு இடமாக இருந்திருக்கிறது. இந்த தமிழ் சமூகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு குடிகளும் ஒவ்வொரு குமுகாயமும் அவரவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு வாழ்ந்த மக்களை அணிதிரட்டி ஆட்சி அதிகாரத்தை செலுத்தி வருகிறார். பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட சாதிய கட்டமைப்பின் காரணமாக இன்றைக்கு இந்த இனம் இங்கு கூறுபட்டு கிடக்கிறது, பிளவுபட்டு கிடக்கிறது. இந்த நிலை நிச்சயம் தமிழ் சமூகம் முருகானந்தம் போன்றவர்களால், நம்முடைய பாலா போன்றவர்களால், நம்முடைய அருமை தம்பி ராஜேஷ் போன்றவர்களால், குட்டிமணி போன்றவர்களால், தம்பி அஜித் போன்றவர்களால், அருண் பாண்டியன் போன்றவர்களால் இந்த எண்ணிக்கையை விரல்விட்டு எண்ணக்கூடியவர்களாக இருந்தவர்களின் பெரும் எண்ணிக்கையாக மாறுகிறது. இவர்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தாய்வழி தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் தான். ஆக இந்த பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிற இந்த அரசியல் தெளிவு, இந்த அரசியல் புரிதல், இந்த என் தம்பிமார்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த அரசியல் ஞானம் நிச்சயம் ஒரு நாள் தமிழ்நாடு முழுவதும் என் தாய்மடியான தமிழ் மடியில் பிறந்த என் உறவுகளுக்கு ஏற்படும். அன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழும். அப்படி நிகழ்கின்ற போது இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து மக்களும், என் இஸ்லாமியர்களில் இருந்து கிறிஸ்தவர்களாக மதமாறிக்கொண்ட என் தமிழர்களில் இருந்து அவர்களை முதலில் நீங்கள் தமிழரா இஸ்லாமியரா என்று சொன்னால் நான் முதலில் தமிழன், அதற்கு பிறகு இஸ்லாமியன் என்று என் வணக்கத்திற்குரிய பைடி பாபா வழியில் பேசுகின்ற இஸ்லாமியர்களாக இந்த மண்ணில் எங்கள் நியாசுகள், எங்கள் கமர்கள், எங்களுடைய வந்திருக்கிற மாவட்ட அமைப்பாளர் புதுக்கோட்டை நியாஸ் போன்ற இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக நான் கோயத்து மண்ணிற்கு சென்றேன். அங்கே தமிழன் சாகுலம் இது என்கிற என்னுடைய புதுக்கோட்டை இரத்த உறவு அங்கே அந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கிற தமிழ்நாட்டில் இருந்து போன அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களையும் ஒரே மேடையில் கொண்டு வந்து நிறுத்தினார். அங்கே அத்தனை வண்ணங்கள் பொருந்திய ஷால்கள் அமைத்து அத்தனை கட்சி தலைவர்களும் அமர்ந்திருந்தார்கள். அனைவரும் புலம்பெயர்ந்த நாட்டுக்கு சென்ற என்னை தமிழர் வாழ்வுரிமைக்காக, தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியை நடத்தி வருகிற அண்ணன் வேல்முருகன் அவர்களை நாங்கள் ஏற்கிறோம், வரவேற்கிறோம் என்கிற சிந்தனையை அவர்கள் மனங்களில் உறுத்தாக்கியது என் தம்பி சாகுல் அமீதும் அவருடைய குழு. ஆக அந்த அளவுக்கு ஒரு புரிதலை இன்றைக்கு புலம்பெயர்ந்து போகின்ற என் தமிழர்கள் அந்த நாட்டில் இருக்கிற தேசிய அரசியல், அரசாங்க அரசியல், வெளிவிவகார கொள்கையை அல்லது பார்வையின் ஊடாக தன்னை தமிழனாக உணர்கிறான்.
நான் தமிழ்நாட்டிலிருந்து வருகின்றிருக்கிறேன். தமிழ்நாட்டிலிருந்து தமிழர் உரிமைக்கு போராடுகிற நம்முடைய அண்ணனை வரவேற்க வேண்டும், பாராட்ட வேண்டும், அவரை அங்கீகரிக்க வேண்டும் என்கிற உள்ளுணர்வை பெறுகிறான். ஆனால் அதே தமிழன் கடல் கடந்து தாண்டி தாய்மண் தமிழர் நிலத்திற்கு வருகின்ற போது வேல்முருகன் வன்னியர், நான் இஸ்லாமியன், நான் கிறிஸ்துவன், நான் தேவர், நான் கள்ளர், நான் மறவர், நான் அகமுடையவர், நான் யாதவர் என்று தன்னை சாதியாக எட்டேன் என்று வேடிக்கை பார்க்கிறான். அதிலும் கூட இங்கே நான் நம்முடைய சகோதரத்திலே தெரிவித்து வந்தேன். நான் வாகனத்திலே அமர்ந்து வந்த போது சில உறவுகள் சிவகங்கை வீதிகளிலே வருகை தந்த போது வீடுகளில் இருந்தும் கடையில் இருந்தும் வெளியே வந்து வேகமாக எனக்கு கையசைத்தார்கள், வணக்கம் செலுத்தினார்கள். ஆனால் நாங்கள் வாழ்கிற வடதமிழ் நாட்டில் இந்த அரசியல் பண்பு, இந்த அரசியல் நெறிகள் அங்கு பின்பற்றப்படாது. அங்கு கட்சியாகத்தான் பார்ப்பான் அல்லது சாதியாகத்தான் பார்ப்பான். பிடிக்காத ஒரு சாதி ஊருக்கு போனா முறைப்பான், முடிஞ்சால் இடைஞ்சல் கொடுப்பான். இந்த நிலை அடித்து நொறுக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி சாதி மதங்களற்ற தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக போராடுகிற அரசியல் கட்சியாக இதை நான் உருவாக்கி இருக்கிறேன். இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற தம்பி துரைப்பாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறார். அவர் வன்னீர் கிராமத்திற்கு போகின்ற போது ஏகப்பட்ட தடபுடல் வரவேற்பு கிடைக்கும். அதுவே ஆதி தமிழர் பகுதிக்கு சென்ற ஏண்டா இவன் வந்தான் என்ற பார்வை, கண்கள், அந்த கூர்மையான அன்புகள் போல் பாயும். இந்த பகமை, இந்த பாகுபாடு அடித்து நொறுக்கப்பட வேண்டும். நாம் அனைவரும் தமிழ்த்தாயின் பிள்ளைகள் என்கிற உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் தமிழர் என்கிற அரசியல் கட்சியிலிருந்து என்னுடைய அருமை நட்புக்குரிய சீமான் அவர்களுடைய அடுத்த தளபதியாக இருந்த வெற்றி குமரன் விரும்பியிருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவர் சார்ந்திருக்கிற சமூகங்கள் தலைவர்கள் எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்திருக்கலாம், அவர்கள் கரங்களை பலப்படுத்தி இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய அரசியல் கட்சிகளாக இருக்கிற திமுக, அதிமுக போன்ற கட்சிகளில் இணைந்திருக்கலாம். அண்ணன் தனசேகரன் போன்றவர்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள், அப்படி பல அழைப்புகள் வருபெற்ற போதும் கூட ஒரு வளர்ந்து வருகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதுவும் வடதமிழ்நாட்டில், அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேறிய வேல்முருகனை நாங்கள் தலைவராக ஏற்கிறோம் என்பதை காட்டிலும் வேல்முருகனை என் ரத்தவனாக ஏற்கிறேன், என் அண்ணனாக ஏற்கிறேன் என்கிற ஏற்பு இசைவு வெற்றியினுடைய மனதிலும் அண்ணன் தனசேகரன் மனதிலும் தங்கை இலக்கியா மனதிலும் ஏற்பட்டிருக்கிற இந்த மனமாற்றம் தான் என் அரசியல் பொது வாழ்வில் எனக்கு கிடைத்த அங்கீகாரமாக பார்க்கிறேன். இங்கே முருகானந்தமோடு இன்றைக்கு நான் பெயர் வாசித்த இந்த உறவுகளின் அங்கீகாரமாக நான் பார்க்கிறேன். இங்கே ஜெரோன்குமோடு வருகின்ற அந்தோணியாக இருக்கலாம், ராமூர்த்தியாக இருக்கலாம், ஜெரோனுடைய தம்பியாக இருக்கலாம், அவரோடு வருகின்ற எனதருமை மீனவ உறவுகளாக இருக்கலாம். அவர்களுக்கு என்னத்தை நான் தனிப்பட்ட முறையில் அள்ளி தந்து விட்டேன். யாருக்கு தனிப்பட்ட முறையில் நாம் பணத்தை, பொருளை, பதவியை நாம் வழங்கிவிட்டோம்? எதுவையும் நாம் வழங்கவில்லை. ஆனால் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற கோட்பாடு என்பது, ஏற்றுக்கொண்டிருக்கிற லட்சியம் என்பது, நாம் ஏற்றுக்கொண்டு நாம் காணுகின்ற கனவு என்பது தமிழரின் வாழ் உரிமை. தமிழீழ மண்ணில் கடல் மைல் தூரம் ராமேஸ்வரத்திலிருந்து 10 மைல் தூரத்தில் இருக்கிற ஈழத்தில் இன்றைக்கு ஒரு சில வாரங்களில் 1.5 லட்சம் எமது உறவுகள் கொன்றழிக்கப்பட்டார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் 50,000 பேர் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறார்கள். என் தமிழ்நாட்டு மீனவர்கள் 800க்கும் மேற்பட்டவர்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் கண்ணிருந்தும் குருடர்களாக, காதிருந்தும் கேட்க மறந்தவர்களாக, நடிகர்களை தூக்கி வைத்து கொண்டாடுகிற கூட்டமாக, தன் தகப்பன் பெயர் முன்னே வருவதற்கு முன்பாக நடிகன் பெயரை முன்னே வைத்து பெயர் வைக்கக்கூடிய ஒரு தமிழ் சமூகமாக, ஏதும் அறியாத இந்த தமிழ் சமூகத்தின் எழுத்ததெல்லாம் பால் என்று உணர்கின்ற ஒரு இளைஞர் கூட்டத்தை 50 ஆண்டு கால தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு சினிமாவை சார்ந்து அரிதாரம் பூசி அல்லது நாடகங்களில் நடித்து கதை வசனம் எழுதி இந்த மக்களை சிந்திக்க விடாமல் தடுத்து நிறுத்தி அறிவு பெற்ற ஒரு சமூகத்தை இன்றைக்கு சினிமா என்கிற மோகத்தினால் கட்டுண்டு கிடக்க வைத்து அதையே தனக்கு அரசியல் ஆதாயமாக்கி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிற பெரிய அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில், அல்லது இன்னைக்கு மிகப்பெரிய சினிமா ஸ்டார் என்று வரக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற லட்சியத்தையும், நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கையும்,
எம் தமிழீழ கனவுகளையும் சுமந்து இந்த மண்ணில் இவர்களுக்கு நிகராக எங்களால் போராட முடியும். இவருக்கு நிகராக தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் கட்டமைப்புகளை உருவாக்க முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது இந்த தென் மாவட்டத்தின் கடகோடி தென் தமிழ்நாட்டிலும் இங்கே நூற்றுக்கணக்கான உறவுகள், லட்சக்கணக்கான மக்கள் தொகை வாழலாம். அதில் புரிதல் உள்ள தெளிவு பெற்ற இளைய தலைமுறை அணி அணியாக தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கு தங்களை அணியப்படுத்திக் கொள்வார்கள் என்கிற மாறாத நம்பிக்கையில் தான் நாங்கள் களமாடி வருகிறோம். நாங்கள் எங்களுக்கான அரசியல் பணியை செய்து வருகிறோம். இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அனைத்து சமூகங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். மேடையிலே வீற்றிருக்கிற அனைத்து உறவுகள் முத்துப்பாண்டியாக இருக்கலாம், தம்பி கரும்புலி கவியரசனாக இருக்கலாம், வழக்கறிஞர் எழிலாக இருக்கலாம், அருமை தம்பி ராஜகுமாராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்கள் என்னை எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், நமக்கானவன், நமக்காக பேசக்கூடியவன், நமக்காக போராடக்கூடியவன், நமக்காக வாதாடக்கூடியவன், நம்மில் இருந்து ஒரு தலைவன் உருவாகிறான், அவனுக்கும் பின்னால் நான் அணிவகுப்போம் என்கிற அந்த உணர்வுதான். நான் அரிதாரம் பூசிய நடிகன் அல்ல, பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, என்னை நம்பி வருகின்றவர்களுக்கெல்லாம் இனோவா கார் பரிசு வழங்கக்கூடியவன் அல்ல, பார்ச்சுனர் வழங்கக்கூடியவன் அல்ல. ஆனால் இவன் இந்த மண்ணுக்கானவன், இந்த மக்களுக்காகவன், இந்த இனத்திற்கானவன், இந்த மொழிக்கானவன் என்கிற நம்பிக்கையை பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களிடம் நான் பெற்றிருக்கிறேன் அல்லவா. இதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கான வெற்றி. ஆக அந்த புரிதலோடு எனதருமை சிவகங்கை சீமையில் இணைந்திருக்கிற அனைத்து உறவுகளே, இன்றைக்கு எனக்கு முன்னால் பேசிய பல தலைவர்கள் தமிழ்நாடு எந்த சூழலில் இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார். வடவர்களின் ஆதிக்கம், தமிழக இளைஞர்களின் வேலைவாய்ப்பு உரிமை பறிப்பு, தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை முற்றுவதுமாக தனதாக்கிக் கொள்ளுகிற வடநாட்டு மார்வாடி சேட்டு ஜெயின்களின் மிகப்பெரிய பொருளாதாரம், நம்முடைய காணி நிலங்களும் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பல ஆயிரம் ஏக்கர்களை அபகரித்துக் கொள்ளுகிற ஒரு சூழல், பன்னாட்டு பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தமிழ்நாடையே இன்றைக்கு தனதாக்கிக் கொள்ளுகிற ஒரு சூழல், வடவர்களின் ஆதிக்கத்தினால் நம்முடைய தமிழ் மொழி, இனம், கலை, பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், தொன்மை, வரலாறு, இலக்கியம், இலக்கணம் இன்றைக்கு மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது, வரலாறு திருடப்பட்டுக் கொண்டிருக்கிறது, திருத்தி எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த சூழலில் இந்த தமிழ் சமூகத்தின் ஆதி குடியான வேறு குடியான என் தமிழ் சமூகம் இவற்றை கருத்தில் கொண்டு இவற்றை சரியான புரிதலோடு நாம் அரசியல் களத்திற்கு வந்தாக வேண்டிய தேவை இருக்கிறது. நாளை நம்முடைய இலக்கியங்களை, நம்முடைய வரலாறுகளை இந்த மண்ணில் பன்னெடுங்காலமாக பிழைக்க வந்து குடியேறிய வந்தேரிகளின் வரலாறாக மாற்றப்படுகின்ற பேர் அபாயம் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். இங்கே எனக்கு முன்னால் பேசிய சகோதரர்கள் குறிப்பிட்டது போல் இந்த மாதத்தில் மட்டும் 2 தமிழ் உயிர்கள் வட இந்திய கும்பல்களால் அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், இந்தியாவில் பெரிதொரு மாநிலத்தில், ஒரு பீகாரில், ஒரு உத்தரப்பிரதேசத்தில், ஒரு மத்திய பிரதேசத்தில், ஒரு ராஜஸ்தானில், ஒரு மராட்டியத்தில் ஒரே ஒரு தமிழன் அந்த மண்ணின் பூர்வீகுடி தேசிய இனங்களை கை நீட்டி அடித்ததாக ஒரே ஒரு செய்தி பரவினால் பல தமிழர்கள் உயிர் அங்கு போயிருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் பிழைக்க வந்த கூட்டம் தமிழரை அடிக்கிறான், கொலை செய்கிறான், விரட்டுகிறான், நம்முடைய பெண்களை திருமணம் செய்து கொள்கிறான் அல்லது கடத்தி செல்கிறான் பீகாருக்கு. இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கும்மிடிப்பூண்டி சட்டப்பேரவை உறுப்பினரையே வீடு புகுந்து கொலை செய்துவிட்டு பாதுகாப்பாக அவன் பீகாருக்கும் ஜார்க்கண்டுக்கும் தப்பித்துக் கொள்கிறான். நேற்றைய தினம் கன்னியாகுமரியில் வீதியில் ஒரு தாயும் மகளுமாக நடந்து சென்றிருக்கிறார்கள். அப்படி நடந்து சென்ற போது ஒரு வட இந்தியக்காரன் சாலையில் அவன் கடைபிடித்து சில பொருட்களை வித்துக் கொண்டிருக்கிறான். அதை அந்த தமிழ் தாயும் பிள்ளையும் ஒரு குழந்தை காலால் இடறிவிட்டார். அதற்காக அந்த இந்திக்காரன் அந்த தாயும் குழந்தையும் விரட்டி தாக்குகிறான். அதை அங்கிருக்கிற எந்த தமிழ்நாட்டு கன்னியாகுமரி தாய் தமிழ் உறவுகளும் மொழிப்போர் தியாகிகள் பிறந்த மண்ணில் கேட்கவில்லை. அதை தட்டி தமிழக வாழ்வுரிமை கட்சி கேட்டார்கள் என்பதற்காக மாவட்ட துணை செயலராக இருக்கிற என் தம்பி விஜயன் உள்ளிட்ட மூவர்கள் மீது இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை இன்று வழக்கு பதிவு செய்திருக்கிறது என்று சொன்னால் நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் எதற்காக ஒரிசா பவன், தமிழ்நாட்டில் எதற்காக பீகார் பவன், தமிழ்நாட்டில் எதற்காக அஸ்ஸாம் பவன், எதற்கு அந்த மாநிலத்தினுடைய ஐஏஎஸ் கேடர்கள்,
இங்கே மாணவர் சமூகங்கள் அமர்ந்திருக்கிறார்கள், இங்கே இளைய சமூகம் அமர்ந்திருக்கிறது. இந்த இளைய சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய மத்திய அரசு பதவிகளிலே எல்லா இடங்களிலும் நீக்கமர வரலாற்றுக்காரன். ரயில்வே துறையில் தொடங்கி அஞ்சல் துறையிலிருந்து, என்எல்சியிலிருந்து, திருச்சி பெல்லிலிருந்து, வேலூர் வெடிமருந்து தொழிற்சாலை, சென்னை விமான நிலையத்திலிருந்து, சென்னை ஹார்பரிலிருந்து, சென்னை பெரம்பூர் ரயில்பேட்டை தொழிற்சாலை என்று எல்லா இடங்களிலும் ஒன்றிய அரசை பார்த்து கேட்கிறேன், தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன், இந்த இடங்களில் என்ன கல்வி தகுதி வேணும், அத்தனை கல்வி தகுதிகளையும் பெற்றுள்ள என் தமிழ்நாட்டு இளைஞர்கள் 1 கோடி பேருக்கு மேற்பட்டவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துவிட்டு தமிழ்நாட்டில் வேலைக்காக காத்திருக்கிறார். இரவு காத்த புலி போல் அந்த தகுதியும் திறமையுள்ள இந்த மண்ணின் மக்களை அந்த வேலைக்கு எடு என்று போராடுகிற ஒரே இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. மற்ற தலைவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு நாள் பேசிவிட்டு கடந்து செல்கிறார்கள். வடவர்கள் வருகின்ற போது பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை முற்றுகையிட்டு போராடுவதாக இருந்தாலும், சென்னை ரயில்வே ஜிஎம் அலுவலகத்தை இழுத்து பூட்டி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி இனி சென்னையில் அப்ரண்டிஸ் பணிகளுக்கும், திருச்சியில் அப்ரண்டிஸ் பணிகளுக்கும், மதுரையிலும் சேலத்திலும் மாவட்ட அலுவலகங்களில் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்யப்பட்ட என் உள்ளூர் தமிழர்களை எடுக்க வேண்டும் என்று ஒப்பந்தத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு ஏற்படுத்தி என்று நிர்பந்தித்து அதை சட்டமாக்கிய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஏன் இதே ராமநாதபுரம் சீமையில், சிவகங்கை சீமையில் என் அருமை தம்பி ஜெரோன்குமார் தமிழ் வழியில் படித்தார் என்பதற்காக காவலர்கள் நேரடி ஆய்வில் கலந்து கொள்ள முடியாத சூழல். அப்படிப்பட்ட அந்த காவலரை அழைத்து வந்து சென்னை பிரிவாக இருக்கிற மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து என் பச்சை தமிழன், இந்த தமிழ் மண்ணில் பிறந்தவன், தமிழ் வழியில் படித்தான் என்பதற்காக டைரக்ட் எஸ்ஐ என்கிற அந்த உதவி ஆய்வாளர் பணிக்கு இருந்த தடையை நீக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சி வழக்கு தொடுத்து இன்றைக்கு ஆண்டுக்கு நூற்றுக்கணக்கான தமிழ் வழியில் படித்த என் தாய்நாட்டு தமிழர்களை மீண்டும் தமிழ்நாடு அரசு காவல்துறையில் பணி நியமனத்தில் சேர்க்க வேண்டும் என்று வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவுகளை பெற்றுத்தந்த இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. என் அன்புக்குரிய பச்சை தமிழன் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டின் அரசு பதவிகள் வரலாம் என்ற சட்டத்தை கிழித்து எறிந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஒற்றை சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்கு சென்ற வேல்முருகன் தான் அந்த சட்டத்தை மாற்றி அமைத்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழ் வழி படிக்க, பேச, எழுத தெரிந்த என் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு டிஎன்பிசி வேலை என்கிற வரலாற்று சிறப்புமிக்க அந்த தமிழ்நாடு சட்டத்தை மாற்றி அமைத்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. இங்கே அமர்ந்திருக்கிற எத்தனை இளைஞர்களுக்கு இந்த செய்தி தெரியும்? வேல்முருகன் என்ற ஒருவன் சட்டமன்றத்திற்கு செல்லவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு திமுக அரசும் அந்த சட்டத்தை நீடித்திருக்கும். அப்படி நீடிக்கின்ற போது இங்கு பீகார்காரனும், உத்தரப்பிரதேசக்காரனும், மத்திய பிரதேசக்காரனும், டெல்லிக்காரனும் தமிழ்நாட்டுடைய விஓவாக, தாசில்தாராக, கோட்டாட்சியராக, டிஎஸ்பியாக, மாவட்ட அமர்வு நீதிபதியாக, மேஜிஸ்ட்ரேட்டாக வருவான். பிற்காலத்தில் 25 ஆண்டு 35 ஆண்டு காலத்தில் அவன் இந்த நாட்டுடைய கலெக்டராக, சீஃப் செக்ரட்டரியாக, ஏடிஜிபியாக, டிஜிபியாக, ஐஜியாக வருவான். இந்த நிலை நீடித்தது. தமிழ்நாட்டில் இருக்கிற 186 அரசியல் கட்சிகளில் இதை கண்டுபிடித்து இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது, இப்படி ஒரு சட்டம் இருந்தால் இங்கு வாழ்கின்ற இந்த மண்ணின் பூர்வீகுடி தமிழ் மக்களாக இருக்கலாம், நீங்கள் எந்த சாதியோ, எந்த மதமோ, எந்த கட்சியினராக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வேலை வாய்ப்பு உரிமைகளை வடக்கத்தியன் கைப்பற்றிக் கொள்கின்ற அந்த நிலையை மாற்றி அமைத்த இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. இது இப்படி அடுக்கடுக்காக எத்தனையோ விடயங்களை சொல்லிக் கொண்டே செல்லலாம். லாட்டரி தடை சட்டம், மணல் கோரைகளை அரசுரிமையாக்கியது, இப்படி எத்தனையோ இடங்களை நாங்கள் பட்டியலிடலாம். மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்று. ஏன் தமிழக வாழ்வுரிமை கட்சி கிடைத்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வைத்துக் கொண்டு இந்த மண்ணுக்கும், இந்த மக்களுக்கும், மொழிக்கும், இந்த இனத்திற்குமான இந்த நாட்டில் வாழ்கின்ற 7 கோடி மக்களுக்கும், புலம்பெயர்ந்து வாழ்கின்ற 5 கோடி மக்களுக்கும், 12 கோடி மக்களுக்கும் சமரசமற்று ஒரு குரல் தமிழக சட்டமன்றத்தில் ஒலிக்கிறது என்று சொன்னார். என் தமிழ் ஈழ தேசிய தலைவன், உலகத்தின் ஒற்றை முகவரி பிரபாகரன் என்று தமிழக சட்டமன்றத்தில் ஒரு குரல் பதிவு செய்தது என்றால் அது வேல்முருகனின் குரல். அந்த தலைவனுடைய தாய் பார்வதி அம்மாளை பதிவு செய்தது என்றால் அது வேல்முருகனின் குரல். ஏன், நான் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த எங்கள் ஐயா புலவர் கலீ பெருமாளையும் தோழர் தமிழரசனையும் முதல் முறையாக தமிழ்நாட்டின் சட்டமன்ற வரலாற்று பக்கங்களில் இந்த எழுத்துக்களை பொன்னெழுத்துக்களால் பொறித்தவன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் ஆகிய நான் சொல்லுகிறேன், இங்கே அமர்ந்திருக்கின்ற உங்களில் ஒருவனாகவும், இங்கே நின்று கொண்டிருக்கிற என் தம்பிமார்களிலும், மேடையிலே வீற்றிருக்கிற உறவுகளும்
நாளைக்கு சாதி மதங்களை கடந்து தமிழர் உரிமைக்கான அரசியல் பேசுகிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர்களாக நாம் சட்டமன்றத்துக்கு சென்றால் என்ன நடக்கும் என்பதை சிந்தியுங்கள். இங்கே நம்முடைய முருகானந்தம் அவர்கள் மருது இருவருக்கான சிலையை குறித்து பேசினார். வேலுநாச்சியார் எவ்வளவு சின்ன சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து பேசினார். குயிலிக்கான மணிமண்டபத்தை குறித்து பேசினார். இன்னும் சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு போராடிய எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்களா? வரலாற்றின் நாளைய தலைமுறைக்கு கடத்தப்பட்டிருக்கிறார்களா? வரலாறை முழுமையாக உண்மையாக கொண்டு சேர்த்திருக்கிறார்களா என்பது என்னை பொறுத்தவரையில் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் இவற்றையெல்லாம் வரலாற்று பக்கங்களை தனதாக்கிக் கொள்ளுகின்ற வாய்ப்பை தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கிடைக்கின்ற போது அதை செய்து முடிக்கிற இடத்தில் தமிழ்நாட்டில் முதலாவது இருக்கக்கூடிய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சியாக இருக்கும். அதற்காகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி போராடி வருகிறது. அந்த உணர்வை நீங்கள் உள்வாங்கி இந்த இணைப்பு விழாவுக்கு வருகின்ற அத்தனை உறவுகளும் நீங்கள் உங்களுடைய உறவுகளிடம் சொல்லுங்கள், உங்கள் நண்பர்களிடம் சொல்லுங்கள், உங்கள் வகுப்பு தோழரிடம் சொல்லுங்கள். சொல்லி இந்த இயக்கத்தை வலுப்படுத்தி தாருங்கள். இன்றைக்கு வடவர்களின் ஆதிக்கமும் வடவர்களின் சூழ்ச்சி அரசியலும் வட இந்தியாவை சேர்ந்த IAS IPS அதிகாரிகள் வஞ்சகமும் இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் உரிமைகள் ஒன்றொன்றாக பறிபோய்க் கொண்டிருக்கிறது. இருக்கிற உரிமைகளை பாதுகாத்து இழந்த உரிமைகளை மீட்பதற்கு தொடர்ந்து போராட்ட களத்தில் மக்களை அணியப்படுத்துவதற்கு, மக்களை தயார்படுத்துவதற்கான அரசியலை நாம் ஒன்று கூடி தேர்ந்தெடுப்போம், ஒன்று கூடி அரசியல் செய்வோம். சினிமா ரசிக மனப்பான்மையை தூக்கி எறிவோம். கட்டவுற்று பாலாபிஷேக கலாச்சாரங்களை தூக்கி எறிவோம். இந்த மண்ணுக்கான, இந்த மக்களுக்கான, உங்களுக்கான தலைமைகளை உங்களில் இருந்து ஒருவரை தேர்வு செய்கின்ற ஒரு பண்பட்ட அரசியல் தலைமைகளாக, விழிப்புணர்வு பெற்ற அரசியல் ஆளுமைகளாக எனது அருமை தமிழ் சமூகம் உருவாக வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து அதற்கான தேர்தல் களமாக, அதற்கான தேர்தல் அரசியல் கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி உங்களை அறைகூவல் கொடுத்து விடுத்து அழைக்கிறது. வாருங்கள், நாம் அனைவருக்குமான ஒரு அரசியலை செய்வோம். மண்ணுக்கான, மக்களுக்கான, இயற்கைக்கான, நீருக்கான, மரங்களுக்கான, அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியலை செய்யக்கூடிய அரசியலை நாம் செய்வோம். நாமே நம்மிலிருந்து நமக்கான தலைவர்களை தேர்வு செய்வோம். பிரிதுரிவிடமிடத்தில் நாம் சென்று கை நீட்டுவதை காட்டிலும் நாம் நமக்கான தலைவர்களாக உருவாவதற்காக வளர்ந்து வருகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து, இவ்வளவு நேரம் ஒருவர் கூட எழுந்து போகாமல் அமைதி காத்த அத்தனை உறவுகளுக்கும், இன்றைக்கு ஏதோ நண்பர்கள் அழைத்தார்கள் வந்தோம் என்று நீங்கள் வந்திருக்கலாம். அப்படி அழைத்த அந்த நண்பர்களோடு தமிழக வாழ்வுரிமை கட்சி கடந்து வந்த பாதையை கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய முகநூல் பக்கம் வேல்முருகன் டி என்று ஆங்கிலத்தில் இருக்கும். அதை சென்று நீங்கள் அதை விருப்பம் தெரிவித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்திய போராட்டங்கள் என்ன, தமிழக வாழ்வுரிமை கட்சி கடந்து வந்த பாதை என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தால், நாங்கள் பேசுகின்ற கருத்துக்களில் உடன்பாடு இருந்தால், நாங்கள் முன்னெடுத்த போராட்டங்களில் உங்களுக்கு நம்பிக்கை கிடைத்தால், நீங்களும் போராட்டக்காரர்களாக, போராட்ட தளபதிகளாக எங்களோடு கைகோர்த்து எங்கள் கரங்களை வழிபடுத்தி தாருங்கள் என்று கேட்டு, மிகச்சிறப்பாக இரண்டாவது இணைப்பு விழாவை இந்த மண்ணில் நடத்தி காட்டிய என் அருமை தம்பி நம்முடைய முருகானந்தம் அவர்களுக்கும், அவரோடு தோளோடு தோள் நின்ற அனைத்து உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.